ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். 2 மணி, இன்னும் வேலை முடியலை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரலின்ற ஒன்று எனக்குலாம் வரவே கூடாது. அன்றைக்கே பாத்திரம் விளக்கணும், சோறு காய்ச்சணும், துணி வைக்கணும், வீடுகளை சலசணும், என்னானதே இருந்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது பாருங்க, உப்பு கறி வேணுமா, அதனால உப்பு கறி. நைட்டுக்கு பிரியாணி மதியானத்துக்கு இருக்கா. சரி, அது இவ்வளோ இருக்குது. இருங்க ஆறு சார் 2 பேருமே இருப்பாங்க. ஒரு வெங்காயம் கூட முடிச்சு தர மாட்டாங்க. பூரா நம்ம தான் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கதே வாழணும் அப்படின்னு. அது மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்கதே வாழணும். தாயை உப்பு கறினா நல்லா சாப்பிடுவா. அதில் கொஞ்சோண்டு மசாலா போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவோம். ஒரு டிவி என் புருஷனுக்கு தூங்கினாலும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கணும். என் பையனுக்கு டிவியே ஓடினாலும் செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே அவங்களுக்கு பிடிக்கும். ரெண்டு விதமாக இருக்குங்க. ஒரு பேசாட்டுக்கு இன்னும் ஒரு 4 பொம்பளை பிள்ளைய கூட பெற்றுருக்கலாம். நல்லாத்தே இருக்குது. வறுத்து கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். அவ்வளோங்க. சாமி, காரம் அதிகம் போடவா, கொஞ்சம் கரைச்சி போடவா, கம்மியாக போடவா? போட்டுக்கலாம் விடு. எப்படி இப்படித்தே இருக்கணும். அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடுவியா? பாருங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர் ஏண்டா டிவி ஓட்டு செல்லும் பார்த்துக்கிட்டு இருக்கிற, செல்லை ஆஃப் பண்ணிட்டியா? இப்போ நான் சொல்ல வரவும் தானே, கேமரா எடுத்து வரவும் தானே நீ செல்லை ஆஃப் பண்ண. நல்ல தூக்கம். ஏண்டா சரணே, இந்த லவஸ்டேக்காவது யாருக்காவது ப்ரொப்போஸ் பண்ணுவியா? அட என்னடா நீ, எத்தனை வருஷமே எங்கள் அப்பாவே எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்பா தான் கேட்குறியா, அம்மா இந்த லவஸ்டேக்கு அப்பா எப்படி ப்ரொப்போஸ் பண்ண போகிறாரு, எதுவும் ஏற்பாடு பண்ணலையா அப்படின்றியா? என்னமோ நாங்கள் காலங்காலமாக லவஸ்டே கொண்டாடுற மாதிரி. அது தெரிஞ்சுமா நக்கல் கேட்டேன், கவுச்சுக்கிறாதீங்க. அவனுக்கு அந்த ஒரு எண்ணமே இல்லை. என்னமோ இருக்கியா, உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும்? வயசு பயிலுக்கு இருக்குதா இல்லையான்னு. இந்த நாயை விரட்டி விடுறா. நீ வந்தா அந்த நாயை விரட்டி வந்தா தானே அந்த நாய்க்குட்டி வீட்டுக்குள்ள வருகிறா. உங்க பசங்களுக்கு இப்படி சிக்கன் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மைண்ட் கொடுக்குறேன்.